அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அந்த மாசுபட்டவர் யார் என்பது தெரியவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மறைமுகமாக விமர்சித்தார். சென்னை கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் நடைபெற்ற தடயவியல் துறையின் 46வது கருத்தரங்கில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண்களுக்கு தமிழகத்தில் எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லை எனவும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் குற்றவாளிகள் எல்லோரும் திமுக உறுப்பினர்களாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். யூனிவர்சிட்டியிலே அவங்க அதை தான் சொன்னாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் முதல்ல என்ன சொன்னாங்க, இதில் எந்த கட்சியும் இதில் சம்பந்தப்படவில்லைன்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் அந்த கட்சியை சார்ந்தவரை பற்றிய அதிகாரங்கள் எல்லோரும் இணையதளத்தில் பரவவிட்ட பின்பு அவர் பிரியாணி யாருக்கு போட்டாரு, பிரியாணி யாருக்கு சமைச்சு கொடுத்தாருன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு நம்ம அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே, அந்த மாசுபட்டவர் யாருன்னு நமக்கு தெரியலையே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.